ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் லக்னத்தை சார்ந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய கிழமை மற்றும் ஓரை எது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் எந்த தசாபுக்தி அந்தர சுச்சமத்துலையும் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம மேஷ லக்னத்தில் இருந்துட்டு கன்னி லக்னம் வரை இருக்க எல்லாருக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதை வீடியோட ப்ளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாராவது தேவைன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சரிங்களா? சரி, இப்போது துலாம் லக்னத்தை சார்ந்தவங்க எந்த நாட்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக இப்போது ஒரு விபத்து நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னது? டைம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டைம் சரியில்லைன்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? நேரம் சரியில்லைனா தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் நம்மளுக்கு. அந்த நேரம் சரியாக தெரிஞ்சிக்கிச்சுன்னா அந்த நேரத்தை நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விபத்தும் நடக்காதுல்ல. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? துலாம் லக்னத்தை சார்ந்தவங்க குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டும்போது, அதாவது தனியாக ஓட்டுறப்ப, ஓகேங்களா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவு ப்ராப்ளம் வராது. பட் தனியாக இவர் மட்டும் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாரு, இல்லை இவர் கூட யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது ஒருத்தர் வந்தார், இல்லை அவங்களுக்கும் டைம் சரியில்லை, இவரும் போகிறப்ப விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இவரால் அவருக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இல்லை அவரால் இவருக்கு வேறு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருக்கும் டைம் சரியில்லை தான் ரொம்ப அடிப்படும். ஒருத்தவங்களுக்கு டைம் சரியில்லைன்னா அவர் எஸ்கேப் ஆகிடுவார், இவர் மட்டும் அடிப்படும். அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அப்போது எந்த நாள் துலாம் லக்னக்காரங்க எந்த நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. சரிங்களா? புதன்கிழமையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். புதன்கிழமை புதன் ஓரை, அதே போல் வியாழக்கிழமை வியாழ ஓரை, குரு ஓரைன்னு சொல்லுவாங்க. அதாவது சரிங்களா? பொதுவாக வியாழன், அதாவது வியாழக்கிழமையும் குரு ஓரையும் எல்லாருக்குமே பொதுவானது. துலாம் லக்னத்துக்கு ஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. அந்த புதன்கிழமையும் புதன் ஓரை, புதன் ஓரை எல்லா நாட்களில் வரும். ஓரை எப்படி கேல்குலேட் பண்ணி ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த புதன்கிழமையிலையும் புதன் ஓரையிலையும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? அதே போல் புதன் தசா புக்தி அந்தர சுச்சம காலத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த டைம் பீரியடில் தான் ஏற்கனவே யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் நடந்தால் இந்த டைமில் தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே யாருக்காச்சும் அந்த துலாம் லக்னம் சார்ந்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் நடந்திருக்கும். அதனால் இனி போடுற அந்த டைமில் நீங்கள் வண்டியில் போனால் மட்டும், மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உரையை, நல்ல உரை தான். ஆனால் வண்டி ஓட்டுறப்ப மட்டும் இந்த உரையை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த வீடியோவை உங்கள் துலாம் லக்னம் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.